ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்றைக்கி நம்ம முஸ்லீம் அண்ணன்கள் மட்டும் பிரியாணி செஞ்சால் நல்லா இருக்குது அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, வீடியோ முழுவதும் பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போது முஸ்லீம் அண்ணன்களுக்கு நான் இப்போது ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். அண்ணா, வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக இந்த வீடியோ. நான் எந்த குறையும் சொல்லவில்லை. நீங்கள் இந்த பிரியாணி தொழிலை நீங்கள் சுத்தமாகவும் பக்தியாகவும் இப்படி தான் செய்யணும், இப்படி இந்த பொருள் தான் வேணும் கேட்டு வாங்கி கரெக்டாக செஞ்சு கொடுப்பீங்க. அதை தான் நான் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசியிருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். இப்போது வீடியோ முழுவதும் பாருங்கள். இப்போது நான் இந்த கறி, அதாவது முன்னாடி எப்போவுமே சிக்கனை ஊற வச்சு தான் நான் பிரியாணியில் சேர்த்துப்பேன். கறி உடையாது. அதே போல் இந்த கறியில் முக்கியமான விஷயம், அதாவது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். முஸ்லீம் அண்ணன்கள் எத்தனை கிலோ அரிசி சேர்க்குறோமோ அதுக்கு கூடுதலாக கறி இருக்குமே தவிர குறைவாக இருக்காது. அதாவது 10 கிலோ செஞ்சால் 12 கிலோ கறி போடுவாங்க. பிரியாணிக்கு ஒரே மந்திரம் கறி. அந்த கறி எந்த அளவுக்கு அரிசி கூட சமமாகவும் கூடுதலாகவும் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு சுவையும் அந்த அதிக டேஸ்ட்டும் கிடைக்கும். சாப்பாடு பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். பிரியாணி சுவைக்கு முதல் மந்திரமே கறி. இதை நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போது அரிசி, இன்றைக்கி நம்ம செய்ய போகிற அரிசி 24 கேரட் அரிசி. பிரியாணி அரிசி ரொம்ப நல்லா இருக்கும், உதிரியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் முஸ்லீம் அண்ணங்க நீங்கள் கொடுக்குற அரிசியிலலாம் செய்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா பிரியாணிக்குன்னு அரிசி இருக்குது, அந்த அரிசியில் தான் செய்வாங்க. ஃபஸ்ட்டு இந்தியா கேட்டு, யூனிட்டி, ஜீரக சம்பா, அப்புறம் புல்லட்டு, 24 கேரட்டு, துளசி, இந்த ரகம் தான் பிரியாணி அரிசி. இந்த அரிசி தான் கேட்டு வாங்கி செய்வாங்க. நீங்கள் இல்லை கொஞ்சம் கஷ்டம், என்கிட்ட காசு இல்லை, இந்த அரிசியில் செய்யுங்கன்னு கம்மியாக விலையில் சொன்னால் செய்ய மாட்டாங்க. அவங்க மேலே தப்பு இல்லை. பிரியாணி அப்படின்னா அந்த ஹை குவாலிட்டி அரிசி, அதாவது அதிக விலையில் ருசியான சுவையில். இப்போது ஜீரக சம்பா பார்த்திங்கன்னா மணமான அரிசி. அந்த அரிசியில் சமமான கறி சேர்த்து நெய் ஊற்றி செஞ்சாலே மிகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நான் சொல்கிற எல்லா அரிசியோட விலை ரொம்ப அதிகம். 130, 140 இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ நம்ம கிராமத்து சைடில் வச்சுக்கிங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்க, 60 ரூபாயில், 50 ரூபாயில், 70 ரூபாயில் அரிசி வாங்கி பிரியாணி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களே செய்ய சொல்லிவிட்டு அந்த மாதிரி இல்லை, அந்த டேஸ்ட் இல்லை, அந்த மாதிரி உதிரியாக இல்லைன்னு சொல்லுவாங்க. அதாவது பிரியாணிக்கு அரிசி வேக்காடு தாங்கணும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, இந்த பிரியாணி அரிசி எல்லாமே பச்சை பொன்னி அரிசி. அதாவது பச்சை அரிசி தான் பதப்படுத்தின பொன்னி அரிசி. இதனால் நீங்கள் எத்தனை கிலோ செஞ்சாலும் சரி, எவ்வளோ அனல் கொடுத்தாலும் சரி, அரிசி உடையாது, நல்ல உதிரியாக கிடைக்கும். இதே நீங்கள் விலை கம்மியில் நீங்கள் அரிசி செஞ்சீங்கன்னா அதெல்லாம் குழஞ்சி போயிடும், புட்டு புட்டாகிடும், சாப்பிட உங்களுக்கு உதிரியாக கிடைக்காது. இதை ஒன்று நோட் பண்ணிக்கோங்க. அரிசி ஃபஸ்ட்டு, கறி, அதுக்கடுத்து அரிசி. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் பிரியாணியோடைய அதிக குவாலிட்டி, நமக்கு டேஸ்ட்டு, சுவை எல்லாமே கொடுக்குது. நம்ம என்ன தான் பார்த்து செஞ்சாலும் அரிசி உடஞ்சிருச்சுன்னா அது ஒரு குறை. நம்ம என்ன தான் பார்த்து செஞ்சாலும் சுவை குறைஞ்சிருச்சுன்னா அது ஒரு குறை. அப்போது சுவைக்கு கறி இந்த அரிசி உடையாமல் இருக்கிறதுக்காக பிரியாணி ஹை குவாலிட்டி, அதாவது அதிக விலை உள்ள அரிசி, இது ரெண்டும் முக்கியம். அதே மாதிரி என் வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்க. நான் ஒன்று பேசிகிட்டே இருக்கேன், நீங்கள் ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் இந்த வீடியோவில் நான் செய்கிற செய்முறை, நான் சேர்க்கும் அளவுகள் எல்லாம் அதாவது முஸ்லீம் அண்ணன்கள் செய்கிற அளவு கிடையாது, செய்முறை கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பொருட்கள் தரமாக இருக்கணும், இருந்தால் தான் பிரியாணி ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ வீடியோ பார்த்தீங்களா, நான் முன்னாடி அந்த கறியை மஞ்சத்தூள் சேர்த்து 3 முறை நல்லா அலசி எடுத்து இதில் கொஞ்சமாக மசாலா சேர்த்துப்பேன். ஏன்னா அந்த கறியில் மசாலா சேர்க்கும் போது நமக்கு கறியை தனியாக சாப்பிடும்போது ஒரு சுவை கிடைக்கும். அப்புறம் அந்த கறி கூட எலுமிச்சை சாறு, தயிர், சரியான உப்பு, மசாலா இதெல்லாம் சேர்த்து பிசைஞ்சு ஊற வச்சிருவேன். ஆனால் முஸ்லீம் அண்ணன்கள் மசாலா சேர்க்க மாட்டாங்க. சிக்கன் தூள் சேர்ப்பாங்க, இல்லை மல்லித்தூள் சேர்ப்பாங்க. இது ரெண்டும் நல்லா வாசனையாக இருக்கும். சரிங்களா? இப்போது முக்கியமான இன்னொரு விஷயம் பூண்டு. இந்த பூண்டு தோல் நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த கிராமத்து சைடில் வச்சு தான் நான் சொல்கிறேன். என்னென்னா, பூண்டு தோலை உரிக்காமல் அரைச்சி சேர்த்தா தான் பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க.
கண்டிப்பாக பூண்டு தோலை உரித்து அரைச்சி நீங்கள் பிரியாணியில் சேர்க்கும் போது அடி பிடிக்காது, வாசனை அதிகமாக இருக்கும், பிரியாணி நல்லா சுவையாக இருக்கும், சீக்கிரம் செரிமானாகும், வயிற்று வலிக்காது. இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இது நான் ஒன்று சொல்லிட்டு கேளுங்களேன். யாராவது நீங்கள் முஸ்லீம் அண்ணனுக்கு வேலை கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறது என்ன தெரியுமா? எங்களுக்கு பூண்டு தோலை உரித்து கொடுக்கணும். கண்டிப்பாக இதை சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. அப்படி யாராவது இப்படி சொல்லி கேட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்துருந்தா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் திரும்பவும் சொல்கிறேன், வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுடைய வளர்ச்சிக்காக, உங்களுடைய ஆர்வத்துக்காக தான் இந்த வீடியோ. நான் யாரையும் குறை சொல்லவில்லை. இப்படி பொருள் தரமாகவும் நல்ல ஒரு குவாலிட்டியாக இருந்தால் தான் அந்த சரியான சுவையான பிரியாணி நமக்கு கிடைக்கும். நான் பிரியாணி அதிக ஆர்வமும் தரமான பொருளும் கடின உழைப்பும் இந்த மூணும் இருந்தால் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லான பிரியாணியை, திருப்தியான பிரியாணியை, சுவையான பிரியாணியை எல்லோராலும் செய்ய முடியும். இவங்க தான் பிரியாணி செஞ்சால் நல்லாயிருக்கும், இவங்க தான் பிரியாணி செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு கான்செப்டை விட்டுட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிற முக்கியமான விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி இந்த மாதிரி கேட்டு வாங்கி செஞ்சு பாருங்கள். உண்மையிலுமே ஒரு மாற்றம் இல்லாமல் உங்களுக்கு பிரியாணி சூப்பராக கிடைக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காண்பிக்கிற பொருள் எல்லாவுடைய அளவும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஏன்னா இதை நான் இதை ஒரு கான்செப்டாக தான், கண்டென்ட்டாக தான் பேசுகிறேன். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நெய் பாருங்கள். இப்போது ஜிஆர்பி நெய், உதயகிருஷ்ணா நெய், ஆவின் நெய்யில் பல பிராண்ட் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒரு வாசனை இருக்கும், ஒரு பக்குவம் இருக்கும். அதை நீங்கள் நெய்யில் உணரலாம். அந்த நெய் பாருங்கள், அவங்க இப்போ ஒரு 25 கிலோ அரிசி செய்கிறேன்னா குறைஞ்சபட்சம் 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் சேர்த்துப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துப்பாங்க. அதனால தான் கொஞ்சம் அதிக சுவை கிடைக்கும். ஆனால் நெய் அதிக சேர்த்தா தான் சுவை கிடைக்கும் நான் சொல்ல மாட்டேன். நெய், பிரியாணி, இஞ்சி பூண்டு, வெங்காய தக்காளி, அரிசி, கறி, அதுக்கப்புறம் கிடைக்கிற சுவைக்கும் மேலே ஒரு சுவை தான் நெய். அப்புறம் தயிர். இப்போ தயிர் காமிச்சு இல்லையா, கண்டிப்பாக தயிர் சேர்த்துக்கணும். 10 கிலோவுக்கு 1 லிட்டர் சேர்க்கணும். நீங்கள் கறி கூடுதலாக சேர்த்தா நீங்கள் 1.5 லிட்டர் கூட சேர்க்கணும். அதனால் தயிர் சேர்த்துக்க நான் உங்களுக்கு வீடியோ தொடர்ந்து சொல்கிறேன். இப்போ பார்க்க போகிறது சவுக்க விறகு. அவங்க முஸ்லீம் அண்ணனுங்க நீங்கள் வேலை கொடுத்த உடனே சொல்லுவாங்க, எங்களுக்கு சவுக்க விறகு தான் வேணும், எனக்கு கேட்டு வாங்குவாங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த மாதிரியான பொருட்கள் இருந்தால் தான் பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எங்களை தேடி வந்திருக்கீங்க, எதுக்காக? அதிக சுவை வேணும், நல்லா இருக்கணும், இதெல்லாம் கிடைக்கணும்னா இந்த பொருள் வேணும்னு சொல்லுவாங்க. ஏன் சவுக்க விறகு அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு கேஸ் அடுப்பு மாதிரி நம்ம இதை செயல்படுத்தலாம். தேவையான அனலை அதிகப்படுத்தலாம், தேவையான அனலை குறைக்கலாம், அதிக புகை வராது, உடனே எரியும். நமக்கு பிரியாணிக்கு சரியான அனல் பக்குவம் ரொம்ப வேகமாக சில இடத்துல இருக்கணும். அதோடைய பக்குவம் பதம் இந்த சவுக்க விறகு தரும். இதனால் தான் அவங்க அதை கேட்டு வாங்குறாங்க. எல்லா விறகை விட சவுக்க விறகு இன்றைக்கி ஒரு குண்டுன்னு சொன்னால் 400 ரூபா 350 ரூபாய்க்கு போகுது, விலை அதிகம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி பிரியாணி இருக்கணும், நல்லா இருக்கணும்னா கேட்டு வாங்கி நீங்கள் சமைச்சு பிரியாணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். இப்போது நான் இங்கே செய்கிற பிரியாணி 30 கிலோ அரிசி, 30 கிலோ கறி சமமாக சேர்த்து தேவையான பொருட்களை சேர்த்து நான் செய்வேன். இப்போது நான் கருவேப்பிலை, அதாவது பிரியாணிக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நிறைய பேர் கேட்குறீங்க, இது யாரும் சேர்க்கவே மாட்டாங்க, நீங்கள் தான் புதுசாக செய்கிறீங்க, இது கருவேப்பிலை சேர்க்கவே கூடாதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கருவேப்பிலை சேர்க்கறதுனால நமக்கு வாசனை கூடுதலாக கிடைக்கிறது, நமக்கு உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கிறது. இல்லை பிரியாணியில் கருவேப்பிலை சேர்க்கறதுனால நமக்கு ஏதாவது அதாவது வாசனை குறையுதா, இல்லை உங்களுக்கு டேஸ்ட்டு மாறுதா, இல்லை பிரியாணி சீக்கிரம் கெட்டு போயிடுமா, எந்த ஒரு பிரச்சனையும் ப்ராப்ளமும் இருக்காது. கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன், நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்படி தான் செய்யணும்னு சொல்ல வரலை, நான் சேர்த்து செய்கிற நல்ல வாசனையாக இருக்குது, உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துக்குங்க. எப்போவுமே நான் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி தேவையான எல்லாத்தையும் அரைச்சி, உரித்து, அலசி, வெட்டி, ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு தான் அடுப்பே பற்ற வைப்பேன். இது என் செய்முறை. நீங்கள் என் வீடியோ, அதாவது ஒரு வீடியோ ஓடுது, ஆனால் அதுக்கு நிறைய நான் வேறு எதுவும் பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. என் வீடியோவை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என் சேனலில் போய் பாருங்கள். இப்போது மினரல் வாட்டர் காமிச்ச பார்த்தீங்களா, இது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது முஸ்லீம்
முஸ்லீம் அண்ணனுங்க கண்டிப்பாக மினரல் வாட்டர் தான் வேணும்னு சொல்லி கேன் தண்ணி வாங்கி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு இடத்துல தண்ணி வந்து ரொம்ப உப்பு இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல தண்ணி ரொம்ப சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியை பொறுத்து அதோட சுவை மாற்றங்கள் மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எல்லா இடத்துலையும் இந்த மினரல் வாட்டரை கேட்டு வாங்கி உபயோகப்படுத்துனீங்கன்னா நீங்கள் செய்கிற எல்லா இடத்துலையும் ஒரே டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அந்த மினரல் வாட்டர் கேன் தண்ணி ரொம்ப முக்கியம், அதுவும் நீங்கள் கேட்டு வாங்கி செய்யுங்க. ரீஃபைண்ட் ஆயில் எந்த எண்ணெய் கொடுத்தாலும் செய்வாங்க, ஆனால் அவங்க முன்னாடி கேட்பாங்க எனக்கு எஸ்விஎஸ் எண்ணெய், கோல்டு வின்னர். ஏன்னா பிராண்டு ஆயிலாக ஊற்றும் போது நமக்கு அந்த எண்ணெயில் கூட பிரியாணியோட சுவை மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் அதிக குவாலிட்டியான எண்ணெய், அதாவது சொன்னல இந்த ரீஃபைண்ட் ஆயில், இந்த எஸ்விஎஸ்ஸு, இந்த மிஸ்டர் கோல்டு, அந்த கோல்டு வின்னர், இந்த எண்ணெயெல்லாம் உங்களுக்கு எந்த வித மாற்றங்களும் கொடுக்காம சூப்பராக இருக்கும். நீங்கள் 100 ரூபாயில் ரீஃபைண்ட் ஆயில் இருக்குது, அப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த எஸ்விஎஸ் 140 ரூபா, சாதாரண 100 ரூபாய்க்கு அப்போ ஏதோ வித்தியாசம் இருக்குது இல்லையா? அப்போது அந்த குவாலிட்டி தான். அதனால் ரீஃபைண்ட் ஆயிலில் கூட அவங்க நல்ல ஒரு தரமான எண்ணெயாக கேட்டு தான் வாங்கி செய்வாங்க. அண்ணா முஸ்லீம் அண்ணனுங்களா, உங்களை நான் குறை சொல்லலை, நீங்கள் உங்கள் தொழிலை சுத்தமாக செய்கிறீங்க. அது ஏன் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக நான் புரிய வைக்கிறதுக்காக தான் பேசுகிறேன். எனக்கு இதை பேசும்போது கூட மனது ஒரு உருட்டலாக இருக்குது. நம்ம யாராவது குறை சொல்லி பேசுகிற மாதிரி இருக்குமோன்ட்டு நான் அப்படி நினைக்கல. கண்டிப்பாக உங்களுடைய தொழில், நீங்கள் தொழில் மேலே வைத்திருக்க நம்பிக்கை, உங்கள் நம்பிக்கையின் முக்கிய ஆதாரம் உங்கள் கடவுள். நீங்கள் இதனால் செய்கின்ற அந்த தரமான பொருட்களால் தான் இந்த சுவை வருது. இதை தான் நான் என் வளர்ந்து வரும் மாஸ்டருக்கு சொல்கிறேன். நிறைய பேர் முஸ்லீம் அண்ணங்களாம் வந்து மந்தரம் யூஸ் பண்ணுறாங்க, தழை யூஸ் பண்ணுறாங்க. அவங்க தான் அந்த பிரியாணியே வந்து ரொம்ப தரமாக செய்யறதுக்கான ஒரு ஏதோ ஒன்று செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் தரமான பொருள் நான் சொல்கிறது உங்களுக்கு நீங்கள் அதோ 2 நபர் 3 நபர் பார்த்தா தெரியும். நீங்கள் இந்த பொருள் கேட்டு வாங்கி செய்யறதுனால தான் இந்த சுவை வருதுன்னு உங்களுக்கும் தெரியும். இதை தான் நான் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது அந்த வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். ஏன்னா அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினா தான் நமக்கு சாப்பாடு சீக்கிரம் கெட்டு போகாது, நல்ல வாசனை கிடைக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். இந்த இஞ்சி பூண்டு ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பில் 1 லட்சம் வீடியோ இருக்குது. ஆனால் எல்லாருமே மாற்றி 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 சொல்லுவாங்க. சில பேர் பார்த்தா இஞ்சி அதிகமாக சேர்த்து பூண்டு கம்மியாக சேர்ப்பாங்க. சில மாஸ்டர்களை பார்த்தா பூண்டு அதிகமாக சேர்த்து இஞ்சி கம்மியாக சொல்லுவாங்க. சில மாஸ்டர்களை பார்த்தா இஞ்சியும் பூண்டும் ஒரே ரேஷியோ சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், என் செய்முறை இப்படி தான் செய்யணும்னு சொல்லலை. எப்போவுமே பிரியாணிக்கு பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி குறைவாக இருக்கணும். ஆனால் நீங்கள் இப்போ முஸ்லீம் அண்ணன் வச்சிங்களேன், வீடியோலாம் சொல்லும்போது 1 கிலோ இஞ்சி 1 கிலோ பூண்டுன்னு சொல்லி அதிகமாக சொல்லுவாங்க. இஞ்சி கறிக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் சேர்க்கணும். நண்பா, புதுசாக பார்க்குற வியூவர்ஸ், தொடர்ந்து பார்க்குற என் சப்ஸ்கிரைபர் நண்பர்கள், நீங்களும் புரிஞ்சுக்கிங்க. 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ கறி சேர்த்தால் மட்டுமே நீங்கள் அந்த சமமான ரேஷியோவில் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இல்லை நீங்கள் 1 கிலோ அரிசிக்கு நான் 3/4 கிலோ கறி சேர்க்குறேன்னா நீங்கள் அந்த கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, 10 கிலோ அரிசி 10 கிலோ கறினா 1 கிலோ பூண்டு 1 கிலோ இஞ்சி. 10 கிலோ அரிசி ஒரு 7 கிலோ 6 கிலோ கறினா 1 கிலோ பூண்டு 3/4 கிலோ இஞ்சி. 10 கிலோ அரிசி 5 கிலோ தான் கறி சேர்க்குறீங்கன்னா 1 கிலோ பூண்டு 1/2 கிலோ இஞ்சி. கறி எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு இஞ்சியை கூடுதலாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு கசப்பு வராது. இப்போது இது ஒரு அளவு பாத்திரம். இந்த அளவு பாத்திரத்தில் நான் அரிசி அளந்தேன். 1 சிப்பம் 4 பாத்திரம் வந்துச்சு. இந்த அரிசிக்கு அளவு 1க்கு 1.5 4 பாத்திரம், 6 பாத்திரம் தண்ணி ஊற்றணும். கறியும் அரிசியும் சமமாக செய்யும் போது 1/2 பாத்திரம் குறைச்சிடணும். 6 பாத்திரம் அளவில் 1/2 பாத்திரம் குறைச்சி 5.5 பாத்திரம் தண்ணி வச்சேன். நல்ல உதிரியாக சூப்பராக ஜூஸியாக சாப்பாடு கிடச்சிச்சு. இந்த வீடியோ என் சப்ஸ்கிரைபர், அதாவது என் வீடியோ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். புதுசாக பார்க்குறவங்க உள்ளே போய் பாருங்கள். எனக்கு வேலை கொடுங்க, என் நம்பரு, என் விசிட்டிங் கார்டு நான் இது வரைக்கும் சொல்லவும் இல்லை, நான் வேலை கேட்கவும் இல்லை. ஏன்னா என் வீடியோ கண்டென்ட்டு வளர்ந்து ஒரு மாஸ்டர் உங்களுக்காக, நீங்கள் வாழ்க்கையில் வளர்ந்து தெரிஞ்சுக்கணும், பெரிய மாஸ்டர் வரணும் என் மனம் துடிக்கிறது. இதுவே என் கண்டென்ட்டு, இதுவே என் வீடியோ.
இப்போது கொஞ்சம் வீடியோ பார்க்கலாம். நான் அந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து வதக்கி இஞ்சி பூண்டு சாந்து அடி பிடிக்காமல் இருக்க உடனே அது கூட தயிர், எலுமிச்சை சாறு, தேவையான உப்பு சேர்த்து நான் வதக்கி தக்காளி சேர்த்து தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே அது கூட நம்ம ஊற வச்சுருந்தா கறி சேர்க்கணும். கறியை வேக விடக்கூடாது. கறியும் அந்த சாந்தும் ஒன்றா சேர்ந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருந்த அளவு தண்ணியை சேர்த்துக்கணும். அளவு தண்ணி சேர்த்து அதே இடத்தில் உப்பு காரம் செக் பண்ணணும், விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம வேகமாக வேலை செய்வோம், அதை மறந்துடுவோம், இல்லை அதை பார்க்க போய்ட்டு இன்னொரு வேலையை மறந்துடுவோம். நீங்கள் அளவு தண்ணி ஊற்றின உடனே உப்பு காரம் செக் பண்ணிவிடுங்க. பிரியாணி உதிரியாக இருக்க 2 காரணம் முக்கியம். ஒன்று, ஹை குவாலிட்டி அரிசி, அதிக விலை உள்ள அரிசி, பிரியாணி அரிசி. 2வது, இந்த அரிசியை அலசி முன்னாடியே நீங்கள் தண்ணி ஊற்றி அலசி பிசைஞ்சி வடிகட்டணும். 3 முறை 4 முறை அந்த அரிசியிலிருந்து கொழகொழப்பான கஞ்சி தன்மையான ஒரு நீர் வருது பார்த்தீங்களா, அதை எந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உதிரியாக கிடைக்கும். அதாவது வடி பிரியாணி நிறைய பேர் செய்கிறாங்க. வடி பிரியாணி பார்த்திங்கன்னா சாதம் உதிரியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரே காரணம், அந்த அரிசியை தனியாக உலையில் சேர்த்து அதில் இருக்கிற கஞ்சித்தன்மையான கொழுப்பை வேக வச்சு வடித்து எடுத்துடுவாங்க. அந்த அரை வேக்காடு வடித்து எடுத்து மசாலா கூட சேர்க்கும் போது தான் அந்த உதிரியான தன்மை கிடைக்கிது. சாப்பாடு உங்களுக்கு பார்க்க நல்ல ஸ்டைலாக சூப்பராக இருக்குது. இப்போது என் வீடியோவில் என்னென்னா, இந்த நிறைய பேர் சிக்கன் உடையுதுன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்களே, ஒரு 3 விஷயம் வச்சுக்கிங்களேன். ஒன்று, அந்த மசாலா, உப்பு, எலுமிச்சை சாறு, தயிர் சேர்த்து பிசைஞ்சு ஊற வைக்கும் போது நமக்கு உடையிறதுக்கான வாய்ப்பு குறையுது. அப்புறம் நம்ம அந்த மசாலா கூட சேர்க்குறோம் இல்லையா, வதக்கி அங்கே வேக விடக்கூடாது. அந்த சாந்தும் கறி ஒன்றா சேர்ந்த உடனே அளவு தண்ணி ஊற்றிடணும். 2, 3வது, அந்த அளவு தண்ணி ஊற்றி கொதி வருது இல்லையா, அந்த அளவு தண்ணி ஊற்றின உடனே அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அந்த கொதி வரட்டும், நம்ம பொறுமையாக வடிகட்டலாம் நினச்சா கொதி வந்துடும். அந்த டைமில் நீங்கள் அவசரமாக வடிகட்டுவீங்க, ஏதோ அரிசி கீழே கொட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அரிசியை பொறுத்து தான் உப்பு, காரம், புளிப்பு, தண்ணி எல்லாம் சேர்த்துருக்கும். கொஞ்சம் அரிசி கீழே கொட்டிட்டா கூட உங்களுக்கு அந்த அளவு பதம் மாறிடும். அப்புறம் நீங்கள் அந்த அளவு தண்ணி ஊற்றுறோன்னே வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த கொதி வர மாதிரி பபுள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி லேசாக வந்த உடனே அரிசியை சேர்த்துடணும். அந்த தண்ணியை கொதிக்க விடக்கூடாது. அப்படி கொதிச்சிச்சுன்னா உங்களுக்கு கறி உடஞ்சிடும், அளவு தண்ணி குறைஞ்சிடும், பிரியாணியோட அளவு மாறிடும். ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். என் வீடியோவில் ஃபிசிக்கலான ஒர்க்கு, அதாவது அளவும் செய்முறையும் யூடியூப்பில் 1 லட்சம் வீடியோ இருக்குது, சரியாக இருக்குது. நான் கண்டென்ட் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய கடினமான நேரடியான வேலைகளால் தான் முழுமையான பிரியாணி கிடைக்கிது. இப்போது நான் பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்து இதில் முந்திரி சேர்த்து நான் தம் போடுவேன். இது ஒரு புது ஸ்டைல், என் ஸ்டைலு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிறைய பேர் நம்ம பிரியாணியில் முந்திரி பாருங்களேன், ஒரு சவன்னு இருக்கும், அதோடய வாசனை தெரியாது. ஏதோ முந்திரி, இது அதிக விலை உள்ள பொருள் கிடைக்காதுன்னு நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஆனால் நான் சொல்கிற செய்முறை மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், சாப்பிட சுவையாக இருக்கும். பிரியாணி நம்ம சாப்பிட்டு முடித்து கடைசி வரைக்குமே முந்திரி பருப்பு நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுவான இருக்கும். நம்ம ஒரு ஸ்வீட் செய்கிறதுக்கு நெய்யும் முந்திரி ஒன்றா சேர்த்து வறுக்கும் போது ஒரு வாசனை வரும் பார்த்தீங்களா, அந்த வாசனை அந்த பிரியாணி ஃபுல்லாக அப்படியே அப்சர்வ் ஆகி நம்ம சாப்பிட ஒவ்வொரு வாயும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். நான் நிறைய வீடியோவில் செய்கிறேன், இது எல்லாருக்கும் பிடிக்குது. என் வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் இதேமாரி நீங்கள் செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இது என்னுடைய ஒரு செய்முறை. நீங்களுக்கு சேனல் வீடியோ போய் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த மாதிரி தம் போட்டு செய்யுங்க. அதே போல் என்னுடைய செய்முறையில் அந்த அரிசி சேர்த்த பிறகு அந்த அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர அனலை எடுக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அப்போ தான் தீச்சிலே இல்லாமல் சாப்பாடு நல்லா நம்மளுக்கு ஒரே சமமாக வெந்து சூப்பராக கிடைக்கும். நான் நிறைய சொல்கிறேன், ஃபிசிக்கலான ஒர்க்கு. நான் போய் பாருங்களேன், அதாவது எல்லோரும் என் வீடியோ பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ரொம்ப லாங்கு, அதிக நேரம் பேசுகிறேன், எனக்கே தெரியுது. இருந்தாலும் நான் உங்களுக்கு என் வீடியோ ஒரு வீடியோ போட்டாலும் ஒரு வளர்ந்து வரும் மாஸ்டர் பார்த்தாலும் அவங்க புரிஞ்சிக்கணும், தெரிஞ்சிக்கணும், நல்லா செய்யணும், அவங்க வளர்ந்து வரணுன்றதுக்காக தான். அதனால தான் முக்கியமாக போட்டுட்ருக்கேன். என் வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணட்டாலும் பரவாயில்ல, ஷேர் பண்ணுங்கள். எங்கோ வளர்ந்து கஷ்டப்பட்டு இருக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக தேவைப்படுகிறது. நீங்கள் ஷேர் செய்வதனால் நீங்களும் ஒரு உதவி செய்யலாம், நானும் ஒரு உதவி செய்யலாம். இங்கே பார்த்தீங்களா, முந்திரி அந்த தம் பிரிக்கும் போது எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு பொரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இதுதான் என் செய்முறை. நான் இப்படி நிறைய செய்வேன்.
அப்படியே பார்க்க முந்திரி சாப்பிட அந்த சாத்து கூட நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, உங்கள் பிரியாணியில் மட்டும் முந்திரி அந்த சாத்து கூட மொறுமொறுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது வீடியோவை பார்த்துட்டு எல்லாமே நீங்கள் இப்படி தான் செய்கிறீங்களா, எங்களுக்கு இதேமாரி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி செய்முறை சூப்பராக இருக்குது, வாசனையாக இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் செய்யுங்க. இப்போது நம்ம முஸ்லீம் அண்ணனுடைய இன்னும் மந்திரத்தையும் அவங்களுடைய தந்திரத்தையும் பார்க்கலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கக்கிட்ட மந்திரமும் இல்லை தந்திரமும் இல்லை, உண்மையான உழைப்பு, தரமான பொருள். இப்போது சில பேர் பிரியாணி செய்யும் போது பாருங்களேன், நல்ல வெயிலில் போயிட்டு செய்ய விடுவாங்க. நமக்கு வெயிலில் செய்யும் போது டென்ஷனாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை சரியான முறையில் செய்ய முடியாது. ஆனால் முஸ்லீம் அண்ணனுங்க கேட்டு சொல்லுவாங்க, எங்களுக்கு ஷார்மீனா அது டென்ட்டு போட்டு கொடுக்கணும். இதில் கூட அந்த சுவை வர்றதுக்கான ஒரு பக்குவம் இருக்குது. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு மனை நிறைவாக அந்த அனலில் வேலை செய்கிறோமோ அந்த அளவுக்கு ருசிப்பதமாக உங்களுக்கு கொடுக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் யாராவது முஸ்லீம் அண்ணனுக்கு வேலை கொடுத்துருப்பீங்க, அவங்க இதெல்லாம் கேட்டிருப்பாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஒவ்வொரு பொருளையுமே பார்த்து கேட்பாங்க, தரமாக கேட்பாங்க, இதுதான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. முக்கியமாக கறி, அந்த கறி அவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக எனக்கு 2லேருந்து 3 மணிக்கு தான் வேணும், ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படி நீங்கள் அதாவது அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி 2 மணி நேரத்தில் கூட 200 கிலோ பிரியாணி செய்வாங்க. அந்த அளவுக்கு பொருளுடைய அளவாக பிரித்து வச்சுருவாங்க. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஏன்னா நான் கறிக்கடை வச்சுருக்கேன். நிறைய பேர் 2 மணிக்கு வருவாங்க, சீக்கிரம் வெட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க அப்படியே அந்த டைமில் ரத்தத்தோட கறி வெட்டி எடுத்துகிட்டு போய் செஞ்சால் தான் நல்ல ருசியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பிரியாணி நல்லா இருக்கும்னு சொல்லி அவங்க விரும்புகிறாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு கறியை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் என் செய்முறை உங்களுக்கு தெரியும். நான் காலையில் 10 மணிக்கு கூட கறியை வாங்கிட்டு வர சொல்லிவிடுவேன். ஏன்னா நான் அந்த எலுமிச்சை சாறு, தயிர், உப்பு, மசாலா சேர்த்து பிசைஞ்சு ஊற வைக்கும் போது எந்த அளவுக்கு அதிகமாக ஊறுதோ அந்த அளவுக்கு கறி உடையாது, கறியில் சுவை தனியாக கிடைக்கும், கறி சீக்கிரம் கெட்டு போகாது. நிறைய நண்பர்கள் சொல்கிறீங்க, பாய் வீட்டு கல்யாண ஃபங்க்ஷன் இல்லை பாய் அண்ணன் வீட்டு கல்யாண ஃபங்க்ஷனில் போய் சாப்பிட்டா மட்டும் திருப்தியாக இருக்குது, சூப்பராக இருக்குது, சுவையாக இருக்குன்ட்டு. உண்மைதான் நண்பா, ஒரே ஒரு உண்மை சொல்கிறேன், நல்லா பாருங்கள். ஒரு இலையில் ஒரு நபர் சாப்பிடும்போது அளவுக்கு மீறின கறி சுவை கிடைக்கும் போது எல்லோருக்கும் சந்தோஷம், திருப்தியான சாப்பாடு கிடைக்கும். அதாவது நான் கிராமத்து சைடில் சொல்கிறேன், ஒரு இலையில் சிக்கன் கிரேவி குஸ்கா பிரியாணி செய்வாங்க. 70 கிராம் 60 கிராம் அளவுக்கு பீஸ் வெட்டி ஒரு பீஸ் வச்சுட்டு நம்மளை பிரியாணி சாப்பிட்னா ஒரு 3-4 வாய்க்கு தான் அந்த கறி வரும். அப்புறம் கறி இருக்காது, வெறும் வெங்காயம் சால்னா ஊற்றி தான் சாப்பிடணும். அது என்ன திருப்தி கிடைக்கும்? இதே முஸ்லீம் அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 65 இருக்கும், 3-4 பீஸு பிரியாணியில் இருக்கும், திருப்தியான சாப்பாடு, மீன் வறுத்து கொடுப்பாங்க, அவங்க தர ஸ்வீட்டு, அவங்க தர கத்திரிக்காய் புளிப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே போல் சிக்கன் கிரேவி செய்ய மாட்டாங்க, கறியும் அரிசியும் ஒன்றா போட்டு செஞ்சாதான் ஒரிஜினல் பிரியாணி. இதை தான் அவங்க உங்களுக்கு தராங்க. இதுதான் முஸ்லீம் அண்ணன்ட்ட இருக்கிற ஒரே மந்திரம். கடைசியாக இந்த பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் அவங்க 25 கிலோவுக்கு மேலே பிரியாணி செய்ய மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சமாக செய்யும் போது தான் நல்ல ஒரு பதமாக உதிரியாக நம்ம எடுக்க முடியும். அதே மாதிரி சரியான அளவில் வட்டா கேட்பாங்க. எனக்கு இந்த சைஸில் தான் வட்டா வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. அப்போ தான் அந்த பிரியாணி செய்யும் போது நமக்கு சரியான பக்குவத்தில் நல்ல ஒரு உதிரியாக கிடைக்கும். இதுவும் பிரியாணி ஒரு உதிரியாக கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம். என் வீடியோவை தொடர்ந்து பார்க்கும் நண்பர்களுக்கு மனமார்ந்த நன்றி. என் வீடியோவை கண்டிப்பாக ஷேர் செய்யுங்க. நன்றி.